ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வசனி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவியும் மதுரையில் சாப்பிட்ற கறி தோசையும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். 1/4 கிலோ மட்டன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் செய்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க மட்டன் நம்ம அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க மட்டன் எல்லாம் குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டனை நல்லா வேக வைக்கணும். அந்த குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 8 விசில் கிட்ட விடணும். அடுப்பை நல்லா கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, அப்போ தான் நல்லா மட்டன் வேகும். அதனால் ஒரு 8 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 8 விசில் கிட்ட நல்லா வேக வச்சுட்டேன் நான் மட்டன் கறியை. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா விசில்லாம் போயிடுச்சு. நல்ல கறி வெந்திருக்கு பாருங்களேன். நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் அது கிரேவியில் ஊற்றினா நமக்கு கெட்டியாகிடும். அதான் நல்ல கறி வெந்திருக்குது. மட்டன் கிரேவி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மட்டனை நல்லா வேக வச்சு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்து நான் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், கரம் மசாலா, மஞ்சள் இது எல்லாமே நான் 1/2 டீஸ்பூன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தேங்காயும் முந்திரி பருப்பு 4 எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஒரு 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை. மட்டன் கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நல்ல கிரேவி வைக்கிறது தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அந்த கடாயை காயட்டும். காய வரைக்கும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடணும். எவ்வளோ நம்ம வதக்குறோமோ சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குறது தான் நம்ம இருக்குது இம்பார்ட்டன்ட் விஷயமே. எடுத்து வச்சுக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தோட தக்காளியை கரண்டியால் நல்லா மேட்ச் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அப்படியே மேலே ஒன்று ஒன்றா குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். நல்லா வதங்கிடும். அப்போ தான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சுக்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம அதையும் சேர்த்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த மிளகாய்த்தூள் நம்ம அதில் போட்டுக்கலாம். மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த மட்டனும் அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம ஒன்றா ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவோடு சேர்த்து தேங்காய், முந்திரி பருப்பை நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஏன் போடுறோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி பருப்பு போட்டால் எப்போவுமே எல்லா கிரேவி, குழம்பு அந்த மாதிரி எல்லா பொருள் நம்ம வச்சாலுமே அந்த குக்கிங்க்கு எல்லாத்துக்கும் நம்ம முந்திரி பருப்பு போட்டு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. குழம்பாக இருக்குது. நல்லா கொதித்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம். அது வரைக்கும் நல்லா அந்த மட்டனும் அந்த தண்ணி இருக்கிற குழம்பும் நல்லா கொதித்து கெட்டியாக வரும் நமக்கு. அது வரைக்கும் தட்டு போட்டு மூடிடுவோம் நம்ம. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு குழம்புமே. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் நல்ல குழம்பு நல்லா கெட்டியாகிடும். கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். எடுத்து வச்சு கொத்தமல்லியை நம்ம அந்த குழம்பு லைட்டாக தூவிட்டால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் லைட்டாக நம்ம தூவிக்கலாம். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கறி தோசைக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி ஊற்றுற மாவு, தோசைக்கெலாம் இட்லிக்கெலாம் ஊற்றுற மாவே அந்த மாவே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி தெளிச்சிட்டோம். நல்லா சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம்.
தோசையை நல்லா சின்னதாக ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக திரட்ட வேணாம். நம்ம கறி தோசை தான் போட போகிறோம். அதனால் ரொம்ப பெருசாக தான் நமக்கு தூக்கி போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். தோசை வேகிறது எல்லாமே நமக்கு அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கிரேவியை நம்ம அந்த தோசை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கிரேவியும் கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த தோசை மேலே வைக்கலாம். எல்லாமே குழம்புலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்து ஒரு முட்டையை எடுத்து நம்ம உடச்சி நம்ம அந்த கிரேவி மேலே ஊற்றிக்கலாம். முட்டை ஒரே இடத்துல இருக்கும். அதனால் நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். நம்ம அந்த கருவை ஃபுல்லாக உடச்சி விட்டுலாம். அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சுற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த முட்டைக்கு மேலே அந்த பெப்பர் தூள் அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபுல்லாக. அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இன்னொரு தடவும் சொல்லிக்கிறேன், நான் நல்லா ஸ்லோவில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா நமக்கு கறி, இந்த தோசை, முட்டை எல்லாமே நமக்கு குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமுமே நல்லா வேகணும் தோசை. அப்போ தான் உள்ளே அந்த குழம்பு, அந்த முட்டை எல்லாமே இருக்குது. அதனால் வெந்துருச்சு கொஞ்சம் ஆல்மோஸ்ட்டு. நம்ம எடுத்துடலாம் தட்டில். இன்றைக்கி நான் மட்டன் கிரேவியும் கறி தோசையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.